கணவனோ மனைவியோ அமைப்புகளின் வழி, நண்பர்களின் வழி, இந்த அமைப்புகள்ல தான் நஷ்டமோ விரயமோ இழப்புகளோ இருக்க போதுங்க. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணன் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் சஷ்டாஷ்டக புக்தி, தசா புக்தி அண்ட் தசா லார்ட். ஓகே, குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல இருக்காரு. புக்திநாதன் வந்து சனியும் மெர்க்குரி புதனும் வந்து கும்பத்துல இருக்கிறாங்க. இதனுடைய அமைப்பு ஓகே. லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா குரு 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்ப்பாரு. இதுல ஒரு விஷயம் இருக்கும், கேந்திராதிபத்திய தோஷ விஷயங்களை சில இடத்துல செய்வார். ஓகே, காரக பிளானட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சுக்கிரன் அடுத்தது 7ஆம் இடத்துக்கு. இந்த சுக்கிரனோட அமைப்புகளை பாருங்க. இப்ப மீன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சஷ்டாஷ்டகமா குரு தசையில புதன் புக்தி வருது, குரு தசையில சனி புக்தி, அடுத்து சனி புக்தி புதன் புக்தி வருதுல்ல. இந்த ரெண்டு அமைப்புகள்ல 7ஆம் பாவகத்தினுடைய பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. ரெண்டு மாதிரி இருக்கும். குருவின் ஒரு காரகம் பணம், குருவினுடைய இன்னொரு காரகம் குழந்தை. அதே மாதிரி புதனுடைய ஒரு காரகம் 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஷேர் மார்க்கெட். நீங்க எந்த அமைப்புகள்ல டிஸ்டர்ப் ஆக போறீங்க அப்படின்னா 7ஆம் பாவகத்தின் வழி, கணவனோ மனைவியோ அமைப்புகளின் வழி, நண்பர்களின் வழி, இந்த அமைப்புகள்ல தான் நஷ்டமோ விரயமோ இழப்புகளோ இருக்க போதுங்க. ஓகேங்களா? இப்ப நான் பேசுற விஷயம் உங்களுக்கு அப்படியே படிப்படியா தெரியும். அப்படியே ஆமால லட்டு மாதிரி ஒன்னொன்னா பாயிண்டா வருதுன்னு. ஏன்? புதனோட காரகம் ஒண்ணு, ஆனா அவருடைய ஆதிபத்தியம் 7ஆம் ஆதிபத்தியம். உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ நண்பரையோ குறிக்கக்கூடிய 7ஆம் அமைப்பு 12ஆம் பாவக அமைப்புகள்ல மறைஞ்சிருக்காரு. அப்ப நேரடியா நீங்க கேள்வி கேட்கும் போதே எனக்கு புரியுது 7ஆம் பாவக அமைப்புகள்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த இடத்துல அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள்ல குருவினுடைய அந்த அதீத சுபத்துவ நிலை எங்கேயாவது குறையிற அமைப்புகள் இருக்கான்னு பாருங்க. இந்த அமைப்புகள்ல குருவினுடைய அந்த கேந்திராதிபத்திய தோஷம் 4 7 உபய லக்னங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் நடக்கும். அப்ப இந்த கேந்திர அமைப்புகள்ல குரு வந்து தனிச்சு இருக்கும்போது, புதன் தனிச்சு இருக்கும்போது அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்வாங்க. அதிக ஒளியாக இருக்கும்போது இந்த ஒளியோட அமைப்பு வந்து சந்திர அதியோகத்தினால நிவர்த்தி செய்யப்படும். இதையும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த அமைப்புகள்ல இருக்கும்போது பௌர்ணமி சந்திரனா அந்த சந்திரனான்னு பாருங்க. இந்த இடத்துல உங்களுடைய 7ஆம் பாவகம் சம்பந்தப்படக்கூடிய ஏதோ ஒரு பிரிவுகளோ ஏதோ ஒரு இழப்புகளோ ஏதோ ஒரு அமைப்போ இருக்க போது இது உங்களுடைய ராசியும் எடுத்துக்குங்க. ஏன்னா லக்ன அடிப்படையில எப்பயுமே இது வரக்கூடாது. 6 8 அமைப்புகள்ல தசாபுக்தி வந்தா ஏதோ ஒரு வில்லங்கம் வரப்போகுது அப்படின்னு எல்லா இடத்துலயும் பேசுறோம். அப்ப புதன் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. நட்பு ஸ்தானமா இருந்தாலும் கூட அவரு சனியோட சேர்ந்து பாபத்துவமா இருக்கிறாரு. அப்ப 7ஆம் பாவகத்தின் தன்மை பாதிக்கப்பட போகுது அந்த சஷ்டாஷ்டக அமைப்புகள்ல. இவ்வளவுதான். உங்களுக்கு இது தெரியுது, அதனாலதான் கேக்குறீங்க. இதற்கு நிவர்த்தியான அமைப்பு என்னங்க? காரகம் எப்படி இருக்கு? 7ஆம் பாவகத்தினுடைய முக்கிய காரகம் என்ன? நண்பர் இல்லைன்னா நம்ம உயிரோட மாட்டோம். ஆனா வாழ்க்கை துணை கணவரோ மனைவியோ இல்லைன்னா அது பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும். அந்த காரக பிளானட் சுக்கிரன் எப்படி இருக்காரு? அந்த சுக்கிரனே மீன லக்னக்காரருக்கு ஒரு மாதிரியான விஷயங்கள்ல நல்லதை பண்ண முடியாதவர். அப்ப எங்க இருந்தா அவர் நல்லது பண்ணுவாரு? இந்த அமைப்புகளை நோட்டீஸ் பண்ணிக்கங்க. ஆனா இந்த குரு தசையில புதன் புக்தி அப்படி ஒன்றும் பெருசா சாதகமாக இருக்காது. சனியாவது ஆட்சியில இருக்கிறாரு. ஆட்சி பெற்ற கிரகத்துக்கு சஷ்டாஷ்ட அமைப்புகள்ல நிவர்த்தி இருக்குங்க. ஆட்சி உச்சம் அந்த அமைப்புகள்ல ஸ்தான பலத்தினோட இருக்கிறதும் சுபத்துவ நிலையில இருக்கிறவங்களுக்கும் அந்த தன்மை இருக்கு. ஆல்ரெடி 7ஆம் அதிபதி ஆயிட்டாரு, கிட்டத்தட்ட நீச்சத்தை நெருங்கிட்டாரு, சனியோட சேர்ந்து பாபத்துவமா இருக்கிறாருன்ற பட்சத்துல 7ஆம் பாவகத்தினுடைய ஏதோ ஒரு பாதிப்பை குரு தசை சனி புத்தியில தொடங்கி குரு தசை புதன் புத்தியில அனுபவிக்க போறீங்கன்றதுதான் இதனுடைய அமைப்பு. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.